நேயர்கள் அனைவருக்கும் என் நேசமிகு வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் வெண்பாவோட உன் அருகாமையிலும் உள்ளம் தவிப்பது ஏன் என்ற சிறுகதை. பிரிவு இந்த வார்த்தையே பெரும் வலியை சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையும் நெஞ்சம் முழுக்க காதலை சுமந்து கொண்டிருக்கும் இருவரின் பிரிவின் வலியைத்தான் சொல்லப் போகிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். அதிகாலை சூரியனின் மென் வெப்பம் சுமந்த கதிர்கள் ஜன்னலின் வழியே ஊடுருவி அவளின் முகத்தில் படிந்தது. விழித்தே இருந்தாலும் எழ மனம் வரவில்லை அவளுக்கு. இரவெல்லாம் சரியான உறக்கம் இல்லாததால் கண்கள் சிவந்து இமைகள் லேசாய் தடித்திருந்தது. அறைக்கு வெளியே ஆட்கள் நடமாடும் சத்தம் துல்லியமாய் அவளின் காதுகளிலும் விழத்தான் செய்தது. ஆனால் அதெல்லாம் அவளின் எண்ணத்தை துளியும் பாதிக்கவில்லை. அவளுக்கு மிக நெருக்கத்தில் தெரிந்த கணவனின் முகத்தையே ஒருவித இயலாமையும் வாஞ்சையும் வலிய பார்த்திருந்தாள் அவள். நிமிடங்கள் கரைந்ததை தவிர அவளின் பார்வையில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கே கண்ணை சிமிட்டினால் கூட அவனின் முகம் மறைந்து போகுமோ என்ற தவிப்போடு விழிகளின் வழி ஆடவனை சிறைப்பிடித்து இதயத்திற்குள் பூட்டி வைத்துக் கொண்டிருந்தாள் அவள். மெல்ல அவளின் ஒரு கரம் உயர்ந்து அவனின் முக வடிவை அளந்தது. உழைத்து உழைத்து முறுக்கேறி கருத்திருந்த தேகம், முகத்தில் அனுபவத்தின் முதிர்ச்சி பட்டமாய் தெரிந்தது. கலைந்த கேசம், கருத்த தடித்த முரட்டு இதழ்கள், நீண்ட அடர்ந்த புருவங்கள், சின்ன கண்கள், கூர் நாசி, தாடையில் சின்ன சின்னதாய் அரும்பி நின்ற முடிகள் என்று ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டு பார்த்து அவனின் உருவத்தை தன்னுள் நிறைத்து கொண்டிருந்தாள் அவள். காய்ச்சிப்போன அவனின் உள்ளங்கைகளை காண்கையில் எப்போதுமே அவளின் உள்ளத்தில் சுருக்கென்று ஒரு வழி தோன்றும். பார்த்ததுமே அழகன் என்ற வரையறைக்குள் அடங்கும் ஆண்மகன் அவன் இல்லைதான். ஆனால் குடும்பத்தின் மொத்த பாரத்தையும் தாங்கி நிற்கும் ஆண்மையின் அழகன் அவன். அப்படியே இந்த உலகம் சுழல்வது நின்று இந்த நொடியிலேயே உறைந்து போகாதா என அடித்து கொண்டது அவளின் உள்ளம். அதற்கு வழியே இல்லை என்று புத்தி அடித்து கூறினாலும் வேதையவள் வேண்டுதலை இறைவனிடம் வைக்கத் தவறவில்லை. அவனையே பார்த்திருந்தவளுக்கு கண்ணீர் இமை தாண்டியது. கணவனின் மார்பில் தலை சாய்த்து அணைப்பை இறுக்கிக் கொண்டாள் அவள். மார்பில் உணர்ந்த ஈரத்தில் கண்கள் திறந்து மனைவியின் முகம் காண முயன்றான் அவன். தன்னுடைய கண்ணீரை அவனுக்கு காட்டாது இன்னுமே அவனுள் ஒண்டினாள் அவள். முகம் காட்ட மறுத்தால் அவளின் கண்ணீர் அவனுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? வலுக்கட்டாயமாக அவளை தன்னிடம் இருந்து பிரித்தபடியே எழுந்து அமர்ந்தான் அவன். இப்படி அழுதுட்டே இருந்தா நான் நிம்மதியா எப்படி ஊருக்கு போக முடியும்? ப்ளீஸ் அழாதம்மா. அவளின் முன்னெற்றியில் அழுத்தமாய் இதழ் பதித்து அடர்ந்த கரகரத்த குரலில் சொன்னான் அவன். என்ன நினைத்தாலோ வேகமாய் கண்ணீரை துடைத்து கொண்டு இதழ்களில் ஒட்ட வைத்த வெற்று புன்னகையோடு நிமிர்ந்து அவனின் முகம் பார்த்தாள். அவளின் கண்ணீரை விட அந்த புன்னகையில் அதிக வலி இருந்தது. வார்த்தைகளின்றி அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான் அவன். அவளும் மறுப்பின்றி அவனோடு ஒன்றி போனாள். இப்படியே இன்னும் சில நிமிடங்கள் கரைய எங்கே வார்த்தைக்கே வலிக்குமோ என்ற எண்ணத்தில் மெல்லிய குரலில் மென்மையாய் அவளை அழைத்திருந்தான் அவன். அவளும் நிமிர்ந்து பார்க்க கண்களில் கண்ணீர் தழும்பி நின்றது. அதை தன் இதழ்களால் ஒற்றி துடைத்தவனின் கண்களும் கலங்கத் தொடங்கியிருந்தது. அவனிடமிருந்து விலகி எழுந்து கொண்டவள், நான் அழலைங்க, லேட்டாகுது பாருங்க, நீங்க சீக்கிரம் போய் கிளம்பி வாங்க என்றபடியே அவனையும் எழுப்பி குளியலறை நோக்கி தள்ளினாள். அவளை திரும்பி திரும்பி பார்த்தபடியே பெரும் மனக்கலக்கத்துடன் உள்ளே நுழைந்து கொண்டான் அவன். அவனே நினைத்தாலும் அவளை சமாதானப்படுத்துவதற்கான நேரம் அவனுக்கில்லை. இது சமாதானப்படுத்தக்கூடிய விஷயமும் இல்லையே. அவன் உள்ளே சென்றதும் இன்னும் ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் அவன் வெளியே வரும் சமயம் வேகமாக கண்களை துடைத்து கொண்டாள். அடுத்ததாக அவளுமே சென்று காலை கடன்களை முடித்து குளித்து வெளியே வர அவன் அதற்குள் தயாராகி நின்றிருந்தான். என்ன இதுக்குள்ள கிளம்பிட்டீங்க என்றால் ஏமாற்றமாய் இறங்கிவிட்ட குரலில். இல்லம்மா, இப்பவே லேட், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட் போக கார் வந்துடும் என்றபடியே அடுக்கி வைத்த பெட்டியை அறைக்கு வெளியே கொண்டு போய் வைத்துவிட்டு வந்தான் அவன். காஃபி எடுத்துட்டு வரட்டுமா என்றவளின் குரலிலேயே அழுகையை அடக்கி கொண்டிருப்பது தெரிந்தது. இப்பத்தான் அம்மா கொடுத்துட்டு போறாங்க என்றான் அவன். என்றவள் அடுத்து என்ன என்பதைப் போல அமைதியாய் நின்றிருந்தாள். போ, நான் கிளம்பட்டுமா என்றான் அவன். இதோ இன்னும் சில நிமிடங்களில் அவன் கிளம்பிவிடப் போகிறான். இனிமேல் இன்னும் 2 வருடங்களுக்கு பிறகுதான் அவனின் முகத்தை நேரில் பார்க்கலாம்.
இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகக்கூடாதா? கேட்கவே கூடாது என்று நினைத்திருந்தாலும் சின்ன குரலில் ஏக்கமாய் வெளிப்பட்டு விட்டது அவளின் ஆசை. இல்லம்மா, அவ்வளவு நாள் லீவு கிடைக்காது. மறுக்க மனமே இல்லை என்றாலும் வேறு வழியும் அவனுக்கு இருக்கவில்லை. அவளிடம் ஒரு ஏக்கப் பெருமூச்சே எழுந்தது. அவனிடமும் தான். இருவருமே கையறு நிலையில்தானே இருக்கிறார்கள். அப்ப கிளம்பட்டுமா? மீண்டுமாய் அதே கேள்வியை கேட்டான் அவன். அவன் கேள்விக்கு பதிலளிக்காமல் அவனை மேலும் சங்கடத்திற்கு ஆளாக்கினாள் அவள். இன்று அவன் கிளம்பிவிட்டால் இன்னும் 2 ஆண்டுகள் கழித்தல்லவா அவனின் முகம் பார்க்க முடியும். அப்படி இருக்க எப்படி சந்தோஷமாய் போய் வாருங்கள் என்று சொல்வாளாம். காத்திருந்து காதலித்து கரம் பற்றி இல்வாழ்க்கையில் இணைந்தவர்கள் இல்லையென்றாலும் கரம் பற்றிய பின் மஞ்சள் கயிற்றின் மாயத்தால் அன்பால் இணைந்தவர்கள். வெளிநாட்டு உத்தியோகம் அவனுக்கு. அதுதான் அவனை அவளுக்கு மணமகனாக்கியது என்று கூட சொல்லலாம். அவளின் பெற்றோர் ஊர் முழுக்க வீண் தம்பட்டம் அடிக்க தேடி பிடித்த மாப்பிள்ளை அவன். ஆரம்பத்தில் அவளுக்கு கூட இதில் அவ்வளவாய் பிடித்தமில்லை. கணவன் தன் அருகிலேயே இருக்க வேண்டும் என்பதுதானே எல்லா பெண்களினும் ஆசையுமாய் இருக்கிறது. அவள் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? 2 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து 2 மாதங்கள் தங்கி செல்வான் அவன். அப்போதே அவனுடனான அடுத்த 2 வருடங்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் அவள். அந்த நாட்களில் கூட நிம்மதியாய் வாழவிடாமல் இன்னும் 59 நாள்தான், இன்னும் 58 நாள்தான், இன்னும் 57 நாள்தான் என்று அவள் மனம் அவன் கிளம்ப இருக்கும் நாளை நினைவுபடுத்தி இம்சை செய்யும். இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஏதாவது சொல்லுமா? அவளின் தாடை பற்றி தன் பக்கம் திருப்பியபடி அடர்ந்த சோகக் குரலில் கேட்டான் அவன். நாள் தள்ளி போகுதுங்க என்றால் கம்மிவிட்ட சின்ன குரலில் அவள். என்னம்மா சொல்ற? புரியல என்றான் தீவிர குரலில் அவளின் முகபாவங்களை அனுமானிக்க முயன்றபடியே அவன். நீங்க அப்பாவாக போறீங்க என்றவள் வார்த்தைகள் உடைந்து தொண்டைக்குழிக்குள் சிக்கிக்கொண்டு வெளிவர மறுத்தது. நிஜமாவா என்றபடியே அவன் தாவி அவளை அணைத்து கொள்ள. சரியா தெரியல, நாள் தள்ளி போகுது. இப்ப விட்டா உங்க முகம் பார்த்து சொல்ல முடியாதே, அதான் உறுதியா தெரியறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்றவள் குரல் உடைந்து பிசிறு தட்டி இருக்க அவனுக்கு என்ன சொல்லி அவளை தேற்றுவது என்றே தெரியவில்லை. இந்த வேலைய விட்டுட முடியாதா? எனக்கு எப்பவும் நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும் போல இருக்கு. எல்லாரும் 4 கிழமை ஏதாவது விசேஷம்னு ஜோடியா வந்து நிற்கும்போது மனசு ரொம்ப ஏக்கமா இருக்கு என்றால் அழுதுவிடும் குரலில். எப்படிமா விட முடியும்? அக்காவோட கல்யாண கடனை அடைக்கணும். வீடு பேஸ்மட்டம் வரைக்கும் தான் வந்திருக்கு. மேலே எழுப்பி ஒட்டணும். நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா படிக்க வைக்கன்னு எல்லாத்துக்கும் பணம் வேணும்ல என்றவன் குரல் கலங்கி ஒலித்தது. நீங்க இங்கேயே வந்துடுங்க, நானும் வேணா வேலைக்கு போறேன். இப்படியாவது பணப்பிரச்சனையை சமாளிச்சுக்கலாம் என்றாள் அவள். அப்படியெல்லாம் வந்துட முடியாதுமா, கான்ட்ராக்ட் இருக்கே. இன்னும் ஒரு 5 வருஷம் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி கொஞ்சோண்டு பணத்தை சேர்த்துட்டு ஓடி வந்துடுறேன், சரியா? அதுக்கு அப்புறம் எனக்கு அங்கென்ன வேலை என்றவன் குரலும் தழுதழுத்து அழுகையை அடக்கி கொண்டு ஒலித்தது. அவளுக்கு மட்டுமல்ல, அவனுக்கே அவன் சொல்லிக்கொள்ளும் ஆறுதல் அது. ஒருவேளை பாப்பா பிறந்தா பார்க்க வருவீங்களா என்றவளின் குரலில் ஏக்கமும் எதிர்பார்ப்பும் கொட்டி கிடந்தது. கண்டிப்பா வர முயற்சி பண்றேன் என்றவன் கண்ணீர் இம்முறை என்ன முயன்றும் இமை தாண்ட ஆதரவாய் அவனை அணைத்து கொண்டாள் அவள். அவர்களுக்கென்று இருக்கும் இந்த சில நிமிடங்களை இருவருமே ஆழ்ந்து அனுபவிக்கத் தொடங்கினர். இது மாதிரி இன்னும் பல சந்தோஷங்களை இழந்து தங்கள் குடும்பங்களுக்காக வெளிநாட்டில் உழைக்கும் பலரும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்காக இந்த கதை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இதுவரை கதையை தொடர்ந்து கேட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.